நீதாம்மா மாத்தணும் அப்படின்னு அருணா கிட்ட அவ அம்மா சொல்ல, அருணாவோ நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு தன் அம்மா மரகதத்துக்கிட்ட எரிஞ்சு விழறா. மரகதமோ அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அருணாவோ விரக்தியோட உச்சக்கட்டத்திலே இருந்தா. அருணா அவ அம்மா வீட்டுக்கு வந்து முழுசா 4 நாள் ஆக போகுது. ஆனா அவ மனபாரம் மட்டும் இன்னும் ஓயலை. அருணாவை பற்றி சொல்லணும்னா தங்கமான பொண்ணு. பெரியவங்களோ வயசுல சின்னவங்களோ எல்லோருக்கும் சமமான மரியாதையும் கவனிப்பும் கொடுப்பா. குறைன்னு ஒன்று சொல்ல முடியாது. எல்லார்ட்டையும் அன்பா தான் இருப்பா. இறக்க குணம் கொஞ்சம் அதிகம்தான். மரகதத்துக்கும் மாணிக்கத்துக்கும் அருணா ஒரே பொண்ணு. எந்த குறையும் இல்லாம நல்லா வளர்த்தாங்க. அருணாவுக்கு படிப்பு பெருசா ஏறல. ஆனா மரகதத்துக்கும் மாணிக்கத்துக்கும் அருணாவை அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. சரி, தன் மகளுக்கு தான் படிப்பு ஏறல, அவளோட வாழ்க்கை துணையாவது நல்லா படிச்ச அரசாங்க வேலையில இருக்கிற பையனா இருக்கணும்னு மாதவன் அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. மாதவனோட சுபாவமும் அருணாவோட சுபாவமும் வெவ்வேறு துருவங்களாவே இருந்துச்சு. மாதவனும் கூச்ச சுபாவம். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பான். அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டான். ஆனா அருணாவோ வாயாடி நல்லா பேசுவா. ஒருத்தங்களை விட மாட்டா. எல்லார்ட்டையும் நல விசாரிப்பா. ரொம்ப வெளிப்படையாகவும் இருப்பா. அவ எது கேட்டாலும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை அவ பெத்தவங்க இன்னி வரையும் சொன்னதில்லை. எதுக்கும் பெருசா தடையும் போட்டதில்லை. அவளோட விருப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. அவங்களோட அளவில்லா பாசம் அவளுக்கும் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. அதனால தான் என்னவோ அவளை பொண்ணு பார்க்க வந்த 3 மாப்பிள்ளைகளில் ஒருத்தனை பிடிச்சிருந்தும் தம் பெத்தவங்களுக்கு பிடிச்ச அந்த 4வது வரமான அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குற மாதவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. கல்யாணமும் அவளோட பெத்தவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்ல முறையில் சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் வேலை பார்க்குற ஊரான தஞ்சாவூருக்கு அவள் அழைச்சிட்டும் போயிட்டான் மாதவன். புதுசாக மனம் முடிச்ச எல்லா தம்பதிகள் போல அருணாக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருந்துச்சு. அதில் தன் கணவன் தன்னோட ஆசையாக 2 வார்த்தை பேசணும், தன்னிடம் அன்பாக இருக்கணும், உரிமையோட சண்டையும் போடணும்னு ஒரு சில முக்கியமான ஆசைகளும் அதில் உள்ளடங்கும். மாதவனுக்கு பெருசா சடங்கு சம்பிரதாயத்துலலாம் விருப்பம் இல்லை. மாப்பிள்ளையோட மனசு நாளே கோணக்கூடாதுன்னு மரகதமும் மாணிக்கமும் எதையும் அவனை செய்ய சொல்லி திணிக்கல. அன்னைக்கு எப்பயும் வர பஸ்ஸு தாமதமானதால 1 மணி நேரம் கூடுதலா போச்சு தஞ்சாவூரை அடைய. மணி 8 ஆச்சு. அப்போ இரவு சாப்பாடு வீட்டுக்கு போகும் வழியில இருக்கிற சகுந்தலம் மெஸ்ல இருவருக்கும் டிஃபன் வாங்கிக்கிட்டான் மாதவன். இருவரும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த குடியிருப்போட மெயின் கேட்ல அழகா ரொம்ப பெருசா தெள்ளந்தெளிவா எழுதியிருந்துச்சு அரசு குடியிருப்பு வளாகம் அப்படின்னு. அதை உத்து பார்த்த அருணாவுக்கு அரசு உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களோட மனைவிமார்களுக்கே இருக்கிற ஒருவித கர்வம் கலந்த மகிழ்ச்சி அவள்கிட்டையும் நல்லாவே தென்பட்டது. பூட்டப்பட்ட வீட்டை மாதவன் திறந்தான். 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. போனதுக்கப்புறம் 2 பேரும் கை கால்களை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடவும் உட்கார்ந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரூம்குள்ள போற வரைக்கும் 2 பேரும் ஒன்றும் பேசிக்கல. தண்ணி பால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போய் தாழ்பால் போட்டா அருணா. மாதவன் அவளை பார்த்தான். ஆனா ஒன்றும் சொல்லல. அவளே முதல்ல பேச தொடங்கினா. நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா. ஆமா. இங்கே மல்லிகை சாமான்கள்லாம் வாங்கிக்க கடைகள்லாம் பக்கத்தில் இருக்கா? இப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே அவன் பதிலும் சொன்னான் அருணாக்கு. அவளுக்கு வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல. அவனும் எதுவும் வேற சொல்லாம குப்புறப்படுத்து தூங்கினான். அருணாக்கு அவன் நடந்துக்கிட்ட விதம் சுத்தமா பிடிக்கல. கண் மூடினாலும் அருணாக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில எதுவும் சொல்லாம சட்டு புட்டுன்னு டிப்டாப்பா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டான் மாதவன். லேட்டா தூங்குனதுனாலையோ என்னவோ இல்லை நேத்து வந்த அசதியோ என்னவோ அருணா லேட்டா தான் எழுந்திருச்சா. கண் விழிச்சு பார்த்தா மாதவனை காணும். மாதவனோட ஃபோன் நம்பரும் அவள்கிட்ட இல்லை.
அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரூமை விட்டு ஹாலுக்கு வந்தா. அப்போ அங்கே இருந்த கண்ணாடி டீப்பாயில் ஒரு சீட் இருந்துச்சு. அதில் இதுதான் என் நம்பர், ஏதாவது உனக்கு தேவை இருந்தா எனக்கு ஃபோன் போடு அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு வித மனமகிழ்ச்சி. ஆசையோடு ஃபோன் போட்டான் மாதவனுக்கு. ஆனால் மாதவனோ ஃபோனை எடுக்கலை. இரவு மணி 9 இருக்கும். மாதவன் வீட்டுக்கு வந்தான். மறுபடியும் அவள் பேச முயற்சித்தா. ஃபோன் போட்டனே, எடுக்கலையே அப்படின்னு சொன்னான். ஆமாம், கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் எடுக்கலை அப்படின்னு சொன்னா மாதவன். அருணா இன்னும் 2-3 கேள்விகளும் கேட்டா. எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையிலே பதில் சொன்னான் மாதவன். இப்படியே 3 மாசம் ஓடிடுச்சு. அருணா எதிர்பார்த்த மாதிரி அவ வாழ்க்கை அமையல. இதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதா. எப்பவும் போல அன்னைக்கு காலிங் பெல் அடிச்சது. அருணா கதவை திறந்தா. மாதவன் ரூம்குள்ள போனான். நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தான் மாதவன். அருணா மறுபடியும் பேசினா. நமக்கு கல்யாணமாகி இத்தனை மாசமாச்சு, ஆனா நம்ம 2 பேரும் ஒரு கணவன் மனைவி மாதிரியே இல்லை. உங்களுக்கு என் மேல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு அருணா பட்டாசு போல பட்டு பட்டுன்னு வெடிச்சா. இப்பயாவது ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு அருணா சொல்லி முடிக்க மாதவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னான். நான் உன்கிட்ட இந்த சண்டையெல்லாம் எதிர்பார்த்தது தான் அருணா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போக முயன்றான். நில்லுங்க, நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அருணா சொல்லிக்கொண்டே ஏற்கனவே துணிகள்லாம் பேக் பண்ணி வச்சிருந்த அந்த சிகப்பு சூட்கேஸை தூக்கினான். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு, போய் படு, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இப்படின்னு மாதவன் சொன்னான். இவளோ அவனோட அசால்ட்டான பதிலை கேட்டு உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டா. என்னங்க எழுந்திரிங்க, என்னங்க எழுந்திரிங்க, என்னங்க யாருன்னு போய் பாருங்க. மரகதத்தோட வார்த்தைக்கு மாணிக்கத்தோட பதிலோ அந்த ஓயாத கொரட்ட சவுண்டு மட்டும்தான். இன்னும் சேவல் கூட கூவலை, அதுக்குள்ள யாரு கூவுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்தான் மரகதம். மாடி அருணா, என்னம்மா இப்படி திடீர் திப்புன்னு சொல்லாம வந்திருக்க? அதுவும் விடியற் காலையிலே வந்திருக்கியே. ஏன் விடிஞ்சாதான் வரணுமா என்ன? அருணா சொல்ல, சீச்சி என்னடி இப்படி பேசுற, முதல்ல உள்ளவா. ஆமா, மாப்பிள்ளை எங்க? மரகதம் கேட்க, ஏன் அந்த ஆள் வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவியா என்ன? அருணாவோட இந்த விரக்தியான பதில சற்றும் எதிர்பார்க்கல மரகதம். சேவலும் கூவிச்சு, பொழுதும் விடிஞ்சிச்சு. தம் பெற்றோர்களிடம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா அருணா. அவங்க 2 பேருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நீ கவலைப்படாதம்மா, நான் மாப்பிள்ளைட்ட பேசுறேன். மாணிக்க சொல்ல, இதுக்குத்தான் இந்த ஆள்கிட்ட படிச்சு சொன்னேன். தாய் தகப்பன் இல்லாத இந்த ஆளுக்கு பொண்ணை கொடுத்தா நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. உங்க அப்பா தான் மாப்பிள்ளையோட மாமா தான் இருக்காரே, அவர் தானே அவர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அவர்கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப என் புள்ள வாழ்க்கையை யார் சரி செய்யறது? நான் என்ன பண்ண போறனோ அப்படின்னு மரகதம் புலம்ப ஆரம்பிச்சா. இப்படியே 4 நாள் ஓடிப்போச்சு. மரகதம் மெல்ல அருணாவோட தலைமாட்டில் உட்கார்ந்தா. அம்மாடி அருணா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்காமலாம் இருக்காதும்மா. பிடிக்காமலா கல்யாணம் பண்ணியிருப்பாரு? அப்படி இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாரா? இப்ப கூட அவரா உன்னை போ சொல்லலையே, நீ அதானமா வந்திருக்க. அவரும் உங்க அப்பா மாதிரி தான் ஒரு வகையில. உங்க அப்பாவும் கல்யாண புதுசுல அப்படி இப்படின்னு தான் இருந்தாரு. ரொம்ப கூச்ச சுபாவம். நான் போற போக்குல அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, அம்மா தான் காரியத்துல இறங்கினேன். இப்ப உங்க அப்பாவை பார்த்தா அப்படியா தெரியுது? இதை நீயும் புரிஞ்சு நடக்கணுமா? மாப்பிள்ளைய நீதாமா மாத்தணும் அப்படின்னு மரகதம் சொல்லி முடிக்க அவ பதிலுக்கு எரிஞ்சு விழுந்தா. மாதவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல இப்ப வரைக்கும். இப்படியே நாட்களும் ஓடிச்சு. அவளோட எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சும் போயிட்டு இருந்துச்சு. காலுக்கு சுடுதண்ணி ஊத்துன மாதிரி அன்னைக்கு மாணிக்கம் அவசரமா அருணாவோட ரூம்குள்ள நுழைஞ்சாரு. அம்மா அருணா, இந்தாம்மா அப்படின்னு அவரோட ஃபோனை நீட்டினாரு. யாருப்பா? அருணா கேட்க, பேசுமா மாணிக்கம் சொல்லவே, ஹலோ என்றாள் அருணா. அருணா, நல்லா இருக்கியா?
மறுபுறத்திலிருந்து வந்த அந்த குரல் அவளை இலக வைத்தது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாதவன் சொல்லி முடிக்க அருணா அவள் மௌனத்தை கலைத்தாள். சொல்லுங்க, என்ன பேசணும்? அவள் குரல் வலை மெலிதானது. என்னோட அப்பா நான் 10வது படிக்கும் போதே இறந்துட்டாரு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இறந்த 2 வருஷத்துலேயே மாரடைப்பால் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு எல்லாமே எங்கள் மாமா தான். அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னை நான் நோகடிக்கணும்னு மனசார நினச்சதில்ல அருணா. ஆனால் என் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. எங்கள் அப்பா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாரு. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும்னு, என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு எப்போவும் எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கடன் தொல்லை எங்கள் அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. எங்கள் மாமாவோட உதவியால் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிக்கிட்டே படிக்கவும் செஞ்சேன். என்னோட கடின உழைப்பால் அரசு உத்தியோகமும் கிடச்சிச்சு. கடன் தொகை பெருசுனால என் 1 வருட வருமானம் அதுக்கே சரியாக போச்சு. கடன் முடிய இருக்கும் தருவாயில தான் நமக்கு கல்யாணமும் ஆச்சு. எப்படியாவது கடன் சுமையை முடிச்சிடணும்னு கட்டாயத்தினால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்குள்ள ஒரு இல்லற வாழ்க்கை, குழந்தை அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா உங்களை கவனிக்க பணம் இல்லாமல் போயிடுமோன்னு பயத்தில் தான் இப்படி நடந்துக்க வேண்டியதாக போச்சு. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அருணா. ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், சீக்கிரம் எல்லா கடனும் கழிச்சிட்டு உன்னோட சந்தோஷமாக வாழணும்னு. என்னை மன்னிச்சிடு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருணா. நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலை. இப்படி மாதவன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே அருணாவின் கண்கள் குளமாக மாறியது சிறு பொழுதில். அம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அவருக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும், அதையும் மறக்காமல் எடுத்து வச்சிடு. அருணா போலாமா? மாதவன் கேட்க, போலாங்க என்று புன்னகைத்து கொண்டே சொன்னாள் அருணா. கதவு வாசலுக்கு வந்தனர் இருவரும். என்னங்க, ஒரு நிமிஷம். அம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா அருணா? நான் அவரை மாற்ற வேண்டியதில்லம்மா, அவரு தான் என்ன மாற்றிட்டாரு என்று சொல்லிவிட்டு மாதவன் பக்கம் திரும்பினாள் அருணா. மாதவனும் அருணாவும் வண்டியில் ஏறிவிட்டு கையசைக்க மரகதத்தின் கண்களில் நீர் வழிந்தது.